ஐஎஃப்என் தமிழ் மூலமாக உங்கள் எல்லாருக்குமே காலை வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் ரெசிபி வகை வகையாக உங்களுக்காக பண்ண போகிறேன். ஆனால் அந்த ரெசிபிலாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, நோட்டிஃபிகேஷனுக்கு போய் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் என்னோடய எல்லா வகையான புதுசான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ நாம் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதனால் எல்லாத்தையும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக கடுகு போடணும், வெந்தயம் நல்லா வதக்கணும், நல்லா வாசனை வரணும். வாசனை வந்த அப்புறம் தான் நம்மளோட வேலையே ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தது நெல்லிக்காயை போட்டுடலாம். ஏன்னா எல்லோரும் முதல்ல உரப்பை போடுவாங்க. ஆனால் உரப்பை போட்டால் அவங்களுக்கு ரொம்பவே கமரல் வரும். அதனால் முதல்ல நெல்லிக்காயை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். அடுத்தது கலர். நான் ஏன் கலருக்காக மஞ்சப்பொடி போடுறேன்னா, நான் இது கலருக்காக மட்டும் போடலை, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நான் சொல்லியிருக்கேன் முதலே, இது ஒரு ஆன்டிசெப்டிக்கு. ஸோ அதனால் இது நம்ம நிச்சயமாக எல்லா சமையலையுமே யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பெருங்காயம் கடைசியாக போட வேண்டியது சிகப்பு மிளகாப்பொடி. ஏன்னா நம்ம முதலையே போட்டோன்னா ரொம்ப இருமல் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா, போட்டுட்டு கொஞ்சம் கிளறிட்டு உடனே அடுப்பை அணைச்சிடணும். 2-3 நாள் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த உரப்பெல்லாம் இறங்கி உப்புக்குள்ளே அப்படியே இறங்கி அப்படியே தயிர் சாப்பிட்டு சாப்பிட்றது, ஆஹா எனக்கு இப்போவே நாக்கில் அப்படியே எச்சல் ஊறுறது. ஸோ நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டும் பண்ணணும், லைக்கும் பண்ணணும், ஷேரும் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஐஎஃப்என் தமிழுக்கு. ஸோ அடுத்த ரெசிபியோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுறேன். பாய்.